வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரு மருந்து தான் நம்ம தயாரிக்க போகிறோம். மருந்துன்னு நீங்கள் பயந்துடாதீங்க, இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். முக்கியமாக இது தீபாவளி லேகியம் சொல்லுவாங்க, இல்லைன்னா தீபாவளி மருந்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ இந்த தீபாவளி ட்ரிங்க் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். இந்த தீபாவளி மருந்து லேகியம் எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி டைம் அன்றைக்கி நிறைய பட்சணம், எண்ணெயில் பொரிச்சது, லட்டு, இனிப்பு, அதுக்கப்புறமா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கும். காலையிலையும் இருக்கும், அதே டைமில் மத்தியானமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெவியாக நம்ம அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நிறையா சாப்பிடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த தீபாவளி மருந்து லேகியம் கண்டிப்பாக வீட்டில் எல்லா வீட்லேயும் செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி லேகியமாக செய்யாமல், ஏன்னா லேகியம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோடு நம்மளுக்கு அந்த நாட்டு மருந்தெல்லாம் கிடைக்காது. அதாவது திப்பிலி, விராலி மஞ்சள் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக லேகியம் செய்யணும் அப்படின்ற அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரிங்க் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டுத்தையும் நல்லா பொடியே இடித்து வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அம்மியிலையோ இல்லைனா இந்த இஞ்சி பூண்டு விழுது அரைப்போம் தெரியுமா, அந்த கல்லில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொடியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது தீபாவளி அன்றைக்கி மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் டெய்லியுமே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நிறைய அந்த டைஜஷன் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா குமட்டல், அதுக்கப்புறமா தலை சுத்தல், இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாடியை நல்லா கிளென்ஸ் பண்ணும். மெயினாக உங்கள் உடம்பில் இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ஸோ அதுக்காக இந்த ட்ரிங்க் நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம். ஸோ இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி எடுத்துக்கிறேன். இந்த மல்லியை நீங்கள் இடிச்சும் போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டினா முழுசாகவும் போட்டுக்கலாம். அதோட சாறு இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கஷாயம் இல்லைன்னா மருந்து செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். கண்டிப்பாக டெய்லியுமே நீங்கள் குடிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சில டைம் நம்மளுக்கு நாட்டு மருந்துகள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ லேகியம் எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து செய்யணும் அப்படின்றவங்க யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரிங்காகவும் நீங்கள் குடிக்கலாம். இப்போ நான் இடித்து வச்சுருந்தேன்ல மிளகு, அதுக்கப்புறமா சீரகம், இது ரெண்டுத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ இனிமேல் டீ காஃபி அதெல்லாம் நம்மளுக்கு கெடுதல் தான். ஸோ அந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறவங்க இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்ததை சின்ன சின்னதாக துண்டுகளாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி போட்டுக்கலாம். நீங்கள் இது இடிச்சும் போட்டுக்கலாம். இதில் இன்னொரு ஐட்டமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓமமும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லா டைஜஷன், இம்யூனிட்டி பவர் நல்லா ஜாஸ்திப்படுத்தும். ஸோ இப்போ அது அடுப்புலேருந்து இறக்கிடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிறப்ப நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது. இது நேச்சுரலாகவே அது ஒரு ஸ்வீட்னர். ஸோ நீங்கள் சக்கரை தான் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி கருப்பட்டி சேர்த்து நீங்கள் இந்த ட்ரிங்க்கை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே டைமில் கருப்பட்டியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நான் அதை டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். மெயினாக இது டைஜஷன் கிளியர் பண்ணும். அதுக்கப்புறமா உங்கள் பாடியை கிளென்ஸ் பண்ணும். உங்களுக்கு சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கருப்பட்டி நீங்கள் டெய்லி நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கோல்டு, காஃப் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா மெயினாக வெயிட் லாஸ் யாரும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த கருப்பட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இதோட நம்ம ஒரு அரை எலுமிச்சம் பழம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க ஜூஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோடு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணியதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தீபாவளி மருந்து தீபாவளி லேகியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது காலையில் எல்லோரும் வந்து தலைக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வந்த உடனே வந்து ஒரு உருண்டை எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட வந்து இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ எதுனாலும் உங்கள் விருப்பம் தான். இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இம்யூனிட்டி பவர், அதுக்கப்புறமா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறத விட இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் அவ்வளோ ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வந்து இந்த ட்ரிங்க் வந்து நம்மளை வச்சுருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாட்டு மருந்து கிடைக்காதவங்க, இல்லை வந்துட்டு நாங்கள் வெளியூரில் இருக்கோம் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிங்க் செஞ்சு நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை எல்லாத்தையும் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடராக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்பப்போ உங்களுக்கு தேவையோ இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக வந்து பால் கொடுக்குற தாய்மார்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். அதுவும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.